வானதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் போட்டி போட வேண்டும், இவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அப்படின்ற தனி நபரை விட the ideals he represented. ஆனா அதுக்காக இன்னைக்கு அண்ணாமலைக்கு இடம் கொடுக்கல, அதனால நாங்க நோட்டாவுக்கு போடுவோம், என்டிகேக்கு போடுவோம் இப்படின்றதெல்லாம் ஐம் சாரி, இதை என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க பாட்டுக்கு ஊழல் புகார் சொல்றீங்க, ஆனா நீங்க எதுவுமே நடவடிக்கையே எடுக்கல. அப்ப நீங்க சொல்ற ஊழல் புகார்லாம் டுபாக்கூர்னு திமுக சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சிவா? முதல்ல தாவேகா எங்க இருக்குன்னு கேளுங்க, அப்புறம் ரெலவன்ஸ் இருக்கான்னு சொல்லலாம். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா தான் அதுக்கு ரெலவன்ஸ் இருக்கா? பெரம்பூர்ல நிக்க போறதா தகவல் இருக்கு. ஒரு பெரம்பூர்ல வீடு பார்த்துட்டு இருக்காரு, ஆபீஸ் செட்டப் பண்ண போறாரு. எங்க இருக்குன்னு கேக்குறீங்களே, சென்னையிலேயே பெரம்பூர்ல உங்க வீடு பக்கத்துல இருக்கு. வணக்கம் தனவேல் மீடியா நேயர்களே, நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வியூ பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாங்க இன்னைக்கு நம்ம அரசியல்ல சுவாரஸ்யமான சில கேள்விகளை திரு டெய்லி பஞ்ச் அருண்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இருந்து பதில் பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, பண்ணாதவங்க, பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்க, இன்னைக்கு பண்ண போறவங்க அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அருண். சோ எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் நயினார் நாகேந்திரன். அவர் எண்ணம் நிறைவேறிருக்கா? ஏன்னா எண்ணிக்கை நிறைவேறலன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் வருது. எண்ணமாவது நிறைவேறிருக்கா தொகுதி அலோகேஷன்ல? அதாவது எண்ணம் தான் முக்கியம்னு சொன்னாரு, அதனுடைய முழு அர்த்தம் என்ன நீங்க யாரும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கணும், கெட்ட எண்ணமா இருக்க கூடாது அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது இல்ல. சோ அதனால அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, என்ன எண்ணம், தங்க கிண்ணமா இல்ல தகர கிண்ணமா அப்படின்றதெல்லாம் மே 4ஆம் தேதி தான் தெரியும். சரி, இது ஜெயிக்கவே முடியாத தொகுதி, இது ஈஸியா ஜெயிக்கிற தொகுதி அப்படின்ற விஷயம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எலக்டோரல் அரித்மெட்டிக் இது ஒழுங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சாலிடா ஜெயிச்சுட்டு போயிடலாம். இது நிறைய தேர்தல்கள் நமக்கு இது சொல்லி கொடுத்திருக்கின்ற ஒரு பாடம். சோ அதனால இந்த தொகுதி அந்த தொகுதி அப்படின்றது ஒரு விஷயம். அதே சமயத்துல பொதுவாகவே ரெண்டு கட்சிகளும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்றது கொங்கு மண்டலம், அதிமுக பாஜக ரெண்டுமே. அப்ப அந்த இடத்துல அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுக்கறது, அட்லீஸ்ட் ஒரு பாதி இல்ல ஒரு 40-60 அந்த ரேஷியோ கூட இல்லாம ஒன்னே கண்ணுன்னு கொடுத்துட்டு மீதி எல்லாம் நாங்க எடுத்துக்கிறது. அதே கன்னியாகுமரியில ஒண்ணு மட்டும் நாங்க எடுத்துக்கணும், மீதி எல்லாம் அவங்க கிட்ட தள்ளிடுறோன்றது. இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன எண்ணம் அப்படின்றதே ஒரு கேள்வி வருகின்றது. சரி விடுங்க, இனியோ இது அவங்க சார்ட் அவுட் பண்ணிக்க வேண்டியது. நமக்கு என்ன ஜெயிக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்க வேண்டும், அதுக்கு அவங்க வேலை செய்யணும். ஜெயிச்சா அவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க. ஏன்னா நம்ம 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவியில வாரிய தலைவர் பதவி கொடுக்க போறாங்க. யார் வந்தாலும் நம்மளை கண்டுக்க போறது கிடையாது சிவா. நம்ம அப்படியே உட்காந்து கமெண்ட் சொல்லினே போயினே இருக்க வேண்டியதுதான். எண்ணம் நிறைவேறியதா அப்படின்னா இந்த எண்ணம் அப்படின்றது நம்பர்ல இல்ல, ஆட்சி மாற்றம், அங்க பதவியை பிடிப்பது, அதுதான் எண்ணம். அந்த எண்ணம் முக்கியம் அப்படின்ற கருத்துலதான் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் நிறைவேறுகின்றதா அப்படின்றது மே 4ஆம் தேதி அன்னைக்குதான் தெரியும். இந்த கூட்டணி குள்ள இத்தனை சீட்டு கொடுத்துட்டாங்க, இவங்க அப்பர் ஹேண்டு, இவங்க சரண்டரு அப்படின்றதெல்லாம் அது ஒரு விஷயமே கிடையாது. இட் இஸ் லைக் ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம காலேஜ்ல இருந்து யாரை அனுப்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அங்க சில பேருக்கு போட்டி வைப்பாங்க. அதுல நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா அதை வச்சுக்கின்னு நீங்க பெருமைப்பட்டுக்க முடியாது சிவா. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அங்க மத்த காலேஜோட போய் போட்டி போனோம் பாருங்க, அங்க ஜெயிக்கணும், கப்பு வாங்கணும், அதுதான் எண்ணம். அதனால இப்பதான் உங்க காலேஜுக்குள்ள காம்படிஷன் நடந்திருக்குது சார். கப்பு வாங்குறோம்னா எங்க காலேஜ்ல வேற ஒரு மீனிங்கும் இருக்கு சார். அது எல்லாரும் கப்பு வாங்குறது வழக்கம் தான், வரிசையா வாங்கி வச்சுப்போம். அது செப்டம்பர் விட்டா மார்ச், மார்ச் விட்டா செப்டம்பர், செப்டம்பர் குயிக் மார்ச், இது எல்லாருக்கும் தெரியுற விஷயம் தான். அந்த மாதிரி கப்பாயிடக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அலையன்ஸ்ல யார யூஸ் பண்றாங்க, இல்லாட்டி யார அதிகமா இன்னும் யூஸ் பண்ணிக்கணும்? பிஜேபி ஏடிஎம்கேயா இல்லாட்டி ஏடிஎம்கே பிஜேபியா? என்ன கேட்டா 2 பேரும் ஒருத்தர் நல்லா யூஸ் பண்ணிக்கணும்.
மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ் பண்ணிக்கிறது இந்த சென்ஸ் நேச்சுரலி அதிமுகவுடைய நிர்வாகிகள் அப்படின்றவங்க வந்து திமுக மாதிரி அதிமுக மிகப்பெரிய கட்சி. சோ மூலை முடுக்கெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்யணும். நிர்வாகிகள் கீழ்மட்டத்துல இருக்கவங்க மட்டும் வேலை செஞ்சா போதாது. மேல் மட்டத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருகின்றது. அண்ணன் கே நேரு அவர்களுக்கு எதிரான அந்த இடியுடைய இது, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அட்லீஸ்ட் இன்பதுரை அவர்கள் தான் வந்து கோர்ட்டுக்கு போனாரு. எஃப்ஐஆர் ஃபைன் பண்ணல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னாங்க. அவங்க வந்து அப்படி இப்படின்னு எடுத்து இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலான்னு இருக்கோம் அது இது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கேஸ் வந்து அட்ஜர்ன் டு ஏப்ரல் 20th. எலெக்ஷன் என்னைக்கு? ஏப்ரல் 23. இப்போ நீங்க பாட்டுக்கு ஊழல் புகார் சொல்றீங்க, ஆனா நீங்க எதுவுமே நடவடிக்கையே எடுக்கல. அப்ப நீங்க சொல்ற ஊழல் புகார்லாம் டுபாக்கூர்னு திமுக சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சிவா? சும்மா இவங்களுக்கு இதேதான் வேலை, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, கட்சியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு சீட்டே ஒதுக்கல போலுக்குது. அங்க நிச்சயமா வந்து ஆம் ஆத்மி டிஎம்கே ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாலின் வந்து ரொம்ப சாமர்த்தியம் சார். ஆம் ஆத்மிக்கு எல்லாம் கொடுப்பாரா? இல்லங்க, நீங்க புரிஞ்சுக்கல. ஒருவேளை இப்படி இருக்கலாம். அதாவது கே நேரு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை வந்து ஸ்பீடப் பண்ணிட்டாங்கன்னா அப்ப ஆம் ஆத்மிக்கு 2 சீட்டை கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் இங்க ஒரு 4 ரவுண்டு சுத்த விட்டு, பாத்தீங்களா இப்படிதான் போய் கேஸ் போட்டு ஏமாத்தி நிக்கிறாங்க, அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்துட்டாரு பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரே வந்து கேஸ் அப்பீல் எடுத்துக்கிறாங்க, என்ன ஆகுதுன்னு தெரியாம நின்று நிற்கிறாரு. எலெக்ஷனுக்குள்ள மறுபடியும் இல்ல அது தள்ளுபடி செல்லாதுன்னுச்சுன்னா வம்பா போயிடும். சோ அதனால கூட கொஞ்சம் யோசிக்கிறாங்க போல இருக்கு. பட் நிச்சயமா இவங்க சொல்லதான் செய்வாங்க, இது மாதிரி போய் கேஸ் போட்டுனாங்க. சோ அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றத இவங்களால வந்து இப்ப எஃபெக்டிவா பிரயோகிக்க முடியாது. இதுக்கு நீங்க யாரை குறை சொல்ல முடியும்? பாஜக தான், மத்தியில இருக்க ஆளுங்கட்சி அவங்க தான். அப்புறம் இவங்க வந்து ஊழல் 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 நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா, ஏங்க மத்தியில வந்து இடி சிபிஐ எல்லாம் கையில இருக்கும் போதே வந்து நீங்க நடவடிக்கை எடுக்காம அப்புறம் தானே வந்து மாநிலத்துல ஆட்சியை கொடுத்த பிறகு நீங்க நடவடிக்கை எடுக்கிறது? இந்த கொக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கொக்கு தள்ள கொண்டு போய் வெண்ணையை வச்சு விட்டு என்னடா பண்றேன் நான்? இல்ல நான் நைஸா போய் கொக்கு தள்ள வெண்ணையை வச்சுட்டு வந்துட்டேன், அது வெயில்ல நின்றுக்குது. அப்ப அந்த வெயில்ல அந்த வெண்ணெய் உருகுமா? அது உருகும் போது அது கண்ணை மறைச்சிருமா? அப்ப அந்த கொக்குக்கு கண்ணு தெரியாதா? அப்ப போய் கப்புன்னு புச்சிருவேன். ஏன்னா அது தள்ள வெண்ணெய் வைக்கிற வரைக்கும் அது சும்மாதானடா இருந்தது, விளக்கெண்ணெய் அப்பவே புச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னாங்களாம் ஊருக்காரங்கெல்லாம். அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் பவர்ஃபுல் இடி சிபிஐ ஐடி இதெல்லாம் வச்சுக்கினே நீங்க நடவடிக்கை எடுக்காம மாநில அரசுக்கு வந்துதான் எடுக்க போறீங்களா? சரி விடுங்க, கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் அவ்வளவுதான், என்ன பண்றது. அண்ணாமலை தேர்தல்ல நிக்க போறது இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. மேலிடம் கொடுத்தா மேலிடம் இத கட்டளை இட்டா நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல இப்ப அண்ணாமலை வந்து பிரச்சாரத்துக்கு வருவாரா? ஸோ அண்ணாமலைக்கு வர கூட்டத்தை யார் ஓட்டா மாத்த போறாங்க? கொஞ்சம் விலாவரியா பதில் சொல்லுங்க. அதாவது அண்ணாமலைக்கு வருகின்ற கூட்டம், முதல்ல அந்த கூட்டத்தை வரவழைப்பது அண்ணாமலை அவர்கள். அவரால் மட்டும்தான் அதை ஓட்டுகளாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம் 2024 தேர்தல்ல. அப்போ அவர் வந்தாதான் அந்த கூட்டம் வரும், அது ஓட்டாக மாறும். இவரை வந்து பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நேற்று வரைக்கும் கூட சொல்லியிருந்தேன். பட் இப்ப இங்க இருக்கிற ட்ரெண்டை பார்க்கும்போது அவர் பேசாம அந்த ஏதோ பசு வளர்ப்பது அந்த தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்காருல, அதை பார்க்க போலாம் போல தோணுது எனக்கு. என்னடா இப்படி சொல்றேன்னா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. the match is yet to start. டாஸே போடல, அந்த நிலைமையில தான் இருக்குது. மேட்ச் நடக்காம போயிடுச்சுன்னு சொன்னா ஏற்கனவே கப்பு வாங்கினவங்க they will retain the cup. அது புரிய மாட்டுது அவங்களுக்கு. எப்ப இவங்க வந்து போலிங் போட்டு இந்த டீம் ரெடி ஆகி அப்படின்றது எனக்கு புரியல சிவா, என்ன நடக்குதுன்னே தெரியல. அது ஒண்ணு. அடுத்தது ஒண்ணு இப்படி செய்யலாம். இன்னைக்கு வந்து வானதி அவர்கள் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் போட்டி போட வேண்டும், அவருடைய குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள்லாம் வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 விஷயம். அந்த மகாபாரதத்துல சொல்லுவாங்களாம், இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டப்போ சகாதேவன் அது சஜஷன் சொல்றாரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி அண்ணாமலையை ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட வைத்து அவர் அங்கேயே கட்டி போடுங்க. அதுக்கப்புறம் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்கள வந்து மயிலாப்பூர் இல்ல ஆவடி இந்த 2 தொகுதியில எதிலையாவது போட்டி போட வைங்க. நம்பர் 3, அந்த புதுச்சேரியில வந்து ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி தமிழகத்திலையும் அந்த லிஸ்ட்ல அவங்களை சேர்த்துட்டு அவங்கள வந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய வையுங்கள்.
இது போதும் நினைக்கிறேன். இதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம். சோ அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து இப்ப என்ன செய்வாங்க? நீங்க சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா? சரி, இது பாருங்க, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க வந்து அவருடைய ஆதரவாளர்கள். நான் சொல்றதை யாரு கேட்க போறாங்க? நம்ம வீட்லயே நம்ம சொல்றதை கேட்கறது கிடையாது. அப்புறம் தானே அடுத்தவங்களோட சப்போர்ட்டர்ஸ் நாம சொல்றதை கேட்க போகுது. பட் எதுவா இருந்தாலும் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க, இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு குரூப்ல இருக்கீங்க, அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது வெளில போறது அப்படின்றது நாட் அன் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் பிட் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அதாவது உள்ளுக்குள்ளேயே இருந்து இல்ல, அதுதான் உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்மளுடைய திறமையால அந்த சண்டையா எதுவா இருந்தாலும் சமாளிக்கணுமே தவிர, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே போ வெளில போயிடுறேன் அப்படின்றத வந்து என்னால ஒத்துக்க முடியாது. ரைட், இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கா, சரி. அதுக்காக வந்து நான் வந்து த்ரோயிங் த பேபி அலாங் வித் பாத் டப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது வந்து எனக்கு என்னைக்குமே ஒத்து வராத காரியம். நீங்க வந்து அண்ணாமலை அப்படின்ற தனி நபரை விட த ஐடியல்ஸ் இ ரெப்ரசன்டட், அவருடைய பாலிடிக்ஸ், கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், அதை பார்த்துதான் நீங்க வந்தீங்க. சோ அந்த அவருடைய ஐடியல், அவருடைய கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கருத்து தானே தவிர அது ஒரு நபர் கிடையாது. அந்த அடையாளங்களை கொண்டு யார் வந்தாலும் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்க போறீங்க. அண்ட் இந்த மாதிரி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த பக்கம் மோடி ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியாமல் இருக்கலாம். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து வெளில சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், சார் இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியும், டோட்டல் சரண்டர் தானே இருக்கு அப்படின்னு. இதுல வந்து 2 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம்னு நான் பாக்குறேன். ஐ எம் வெரி சாரி, நீங்க என்ன அடிச்சு கேட்டாலும் அது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜின்றதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இஃப் அட் ஆல் அது ஸ்ட்ராட்டஜியா இருக்கிற பட்சத்துல அதை லீக் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அந்த 2ல ஒண்ணு வந்து பாசிட்டிவ் டு த நேஷன் அண்ட் ஸ்டேட், ஒண்ணு வந்து டெட்ரிமெண்டல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன். எது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. 2 பாசிபிலிட்டி தான் லாஜிக்கா நான் பாக்குறேன். சரி, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை பத்தி நம்ம அலசுவோம். ஆனா அதுக்காக வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு இடம் கொடுக்கல, அதனால வந்து நாங்க நோட்டாவுக்கு போடுவோம், என்டிகேக்கு போடுவோம் இப்படின்றதெல்லாம் வந்து ஐம் சாரி, இதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது. இது போனா ராஜாவோட தான் போவேன், இல்ல கழுத மேல போவேன் அப்படின்றதெல்லாம் ஒத்து வராதுங்க. ஏன்னா அண்ணாமலை அப்படின்ற ஐடியலே எப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட். மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து பதவியை விட்டுட்டு வந்தவர். அப்படி இருக்குச்சு, நீங்க வந்து அவருக்கு பதவி கொடுக்கலன்றதுக்காக நாங்க வந்து கோச்சிங்க்கு போயிருவோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க அவர் கொள்கையும் சரியா புரிஞ்சிக்கல, அவரையும் சரியா புரிஞ்சிக்கல. இந்த பக்கம் தாவேகா ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரிதான் நீங்களும் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியுது இல்லையா சிவா? சோ அதனால இஃப் அட் ஆல் நான் சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்காம மாதிரி இருந்தா நான் அதுதான் சொல்வேன். யூ ஒர்க் ஃபார் த 27 கேண்டிடேட்ஸ் வேர் எவர் தே ஆர் ஃபைட்டிங், அதை பண்ணுங்க. மற்றதை வந்து தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். பாஜக எந்தெந்த தொகுதியில நிற்க போறது அப்படின்ற விவரம் நமக்கு தெரியும். நான் உதாரணமா ஒரு தொகுதி எடுத்துக்க போறேன். அந்த தொகுதியில நீங்க வந்து என்ன சொல்லணும்னா, திமுக எந்த மாதிரி கேண்டிடேட்டை அங்க நிற்க வைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். பாஜகவுக்கு எதிர்க்க நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லலாம், டைம் எடுத்துக்கிட்டு. ஸோ சென்னையில மயிலாப்பூர் தொகுதியை கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு. ஸோ திமுக பாஜகவுக்கு எதிராக அங்க யாரை நிற்க வைக்கலாம், நிற்க வைக்கும்? ஆஹா, நல்ல கேள்வி. மயிலாப்பூர், எல்லாரும் நினைக்கிற மாதிரி மயிலாப்பூர் மாம்பழம் அப்படின்னா அங்க பிராமின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றது கிடையாது சிவா. எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி தான் அவங்க இருக்காங்க. என்ன மற்ற இடத்துல 3% அப்படின்னா இங்க வந்து ஒரு 5%ல இருந்து 10% இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 10%லயே வந்து அத்தனை பேரும் ஒரே கட்சிக்கு போடுறாங்க அப்படின்றதையும் வந்து என்னால ஏத்துக்க முடியாது. இதே உலக நாயகன், ஆமா, அவரு வந்து அவர் படங்கள்ல எவ்வளவுலாம் இழிவா பேசியிருக்கின்றார். அதுக்கப்புறம் அது என்னது, அது என்ன படங்க, தசாவதாரம் இல்ல, அந்த ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி விஸ்வரூபம். அதுல பாத்தீங்கன்னா பாப்பாத்தி இந்த கோழி வந்திருக்காப்பா, சிக்கன் வந்திருக்கா பாரு அப்படின்னு ஆண்ட்ரியாவை பார்த்து இந்த மாதிரி வசனம் எல்லாம் வச்சவரு. ஆனா அவரு நிக்கிறார் அப்படின்னு, ஐயோ நம்ம பையன் நிக்கிறோம் அப்படின்னு பேசினவங்க எல்லாம் நான் கேட்டிருக்கேன்.
சோ அங்க வந்து அவங்க 10% அப்படியே இருந்தா கூட அவங்க அத்தனை பேரும் ஒட்டுக்கா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. ஏன் அங்க உக்காந்தீங்கன்னே பாஜகவை கழுவி நேத்து வரைக்கும் அங்க இருந்துட்டு இன்னைக்கு வெளில போயிட்டு கழுவி ஊத்திட்டு புதருக்கு பின்னாடி ஏன் போனாங்கன்னு கேள்வி கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. அவர்களும் வந்து பிராமணர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. அதனால மயிலாப்பூர் அது பிராமின் ஏரியா, அங்க ஒரு பிராமினை நிக்க வச்சா ஜெயிச்சிருவாங்க. இதெல்லாம் சும்மா கதை. எந்த கட்சி வந்து செல்வாக்கா இருக்கிறதோ அவங்க யாரை நிக்க வச்சாலும் அவங்க ஜெயிக்க போறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரை நிக்க வைப்பாங்க அப்படின்னா இவங்க முதல்ல இங்க யாரை நிக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். இவங்க வந்து முன்னாள் கவர்னர், முன்னாள் MP வேட்பாளர் அது தமிழிசை அவர்களை நிக்க வச்சாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சுற்றுப்பயணம் வேற போயிட்டாங்க. கேண்டிடேட்டே கிடைக்கலையா? நீங்க ஏன் அவங்கள பிடிக்கிறீங்க? ஏங்க நேற்றுக்கு வந்து எடப்பாடி அவரோட கூட பிரச்சாரம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னும் பாஜகல வந்து என்ன ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. மயிலாப்பூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. எடப்பாடி மயிலாப்பூர்ல நிக்க போறதுல தெரியும். அது மாதிரி எடுத்துக்கலாம்ல நம்ம தமிழிசை நின்னதையும். ஏங்க அவரு வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர், அதனால அவர் எங்க ஒன்னா நிப்பாரு, எங்க ஒண்ணு பிரச்சாரம் பண்ணுவாரு. ரைட்டா? ஏங்க இவங்க இப்ப என்ன பதவியில இருக்காங்க சொல்லுங்க? அவர் கூப்பிட்டாருன்னா இவரு உடனே போறாங்கன்னா, கட்சி தலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, முன்னாள் தலைவர் என்ற முறையில எந்த அதிகாரமும் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கங்க. சரி, முன்னாள் கவர்னர் முன்னாள் கவர்னர் அரசியல் பக்கமே வரக்கூடாது, அது தெரியுமா? அதுதான் மரபு. ஆனா அந்த மரபை பாஜக உடைச்சிட்டு வராங்க. இது என்னைக்கு அவங்க மேல பேக் ஃபயர் ஆக போதோ எனக்கு தெரியல. இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே கவர்னராக இருந்து அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலுக்கு வந்ததெல்லாம் பாஜக நடந்திருக்கு. ரொம்ப தவறான முன்னுதாரணத்தை அவங்க செட் பண்றாங்க. ஏன்னா என்னைக்குமே அவங்க ஆட்சியில இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இது மாதிரி பண்ணீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு அவங்க மாறினாங்கன்னா அதே மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாசுகமா தான் நடந்துக்கணும். சோ அவங்க நின்றாங்கன்னா இப்போ பிரச்சாரத்துக்கு இப்போ மத்தவங்க எல்லாம் வந்து இப்ப தலைவர்கள் போறாங்க அப்படின்னு சொன்னா அது ஓகேங்க. இன்றைய தலைவர்கள் ரைட்டுங்களா? தெரியல, ஒரு பிரச்சாரம் பண்றாரு மயிலாப்பூர் இவங்களுக்குன்னு சொல்றாங்க. இவங்க மயிலாப்பூர்ல ஏன் நேற்று வந்து மயிலாப்பூர்ல மட்டுமா பிரச்சாரம் பண்றாரு? மத்த இடத்துல எல்லாம் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் போது போக வேண்டியதான அதுக்கு இன்னைக்கு ஒரு முழுநீள விளக்கம் கொடுத்திருக்காங்க. சிவா, நான் வந்து தென் சென்னை பாராளுமன்ற வேட்பாளர் என்ற முறையிலும் முன்னாள் தலைவர் என்ற முறையிலும் என்ன இது நாங்க தமிழகத்துல எங்க ஒண்ணா நிப்போம். நான் தான் சொன்னேன், சரி ரைட்டு, கவர்னர் வரைக்கும் போயிட்டாங்க, அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் அப்படிதான் போகணும். அதுதான் ட்ரெஜெக்டரி அரசியல் அப்படின்றது. அவங்க என்னன்னா டபால்னு கீழே வந்து MP எலெக்ஷன் நாங்க இப்ப MLA எலெக்ஷன் தமிழகத்துல எங்க ஒன்னா போட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் கூட வரும். கப்புன்னு புடிச்சிங்க பாருங்க பாயிண்ட். அங்க வந்து மேயர் பதவிக்கு நிக்கலாம். அதுலயும் ஜெயிக்கலன்னா அடுத்த தடவை வந்து வார்டு மெம்பர் கவுன்சிலர் அந்த பதவிக்கு நிக்கலாம். அதுக்கு கீழே எதுவும் பதவி இருக்கிறதா தெரியல, எலெக்டட் போஸ்ட். இப்படித்தான் வந்து அரசியல் வாழ்க்கைன்றது இருக்கணுமா? அதாவது எல்லாம் பெரியவங்களையே ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கணும். உச்சாவரவங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை, கரெக்ட் தான். ஆனா அந்த 4 பேர் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதுதான் பெரிய தப்பு. சிவா, எந்த 4 பேரும் தயவு செஞ்சு என்ன கேட்டுறாதீங்க. பாஜக 4 MLA போன தடவை இருந்தாங்க. அவங்கள மனசுல வச்சுட்டு நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? 4 காசு சம்பாதிக்கிற வழியை பார்க்கணும் சிவா, அதான் நமக்கு முக்கியம். ஏன்னா 4 பேர் மத்தியில நம்ம மரியாதையா நடமாடணும்ல. கரெக்ட், உண்மை. பாப்போம், மயிலாப்பூர்ல வந்து சுவாரஸ்யமான சென்னை தொகுதியா இருக்க போகுது. யார் நிக்க போறாங்க அப்படிங்கறதுல நிச்சயமா அதுல ஒரு கேள்விக்குறி வரும். அதுல இருந்து நம்ம எப்படி நடக்குன்னு பார்க்கணும். நேயர்களே, உங்க கமெண்ட்டையும் நீங்களே எழுதுங்க. சார், இப்ப நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஆன்சர் பண்ணணும். தமிழ்நாடு கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் கிரவுண்ட் கேம் இப்ப யாருக்கு? கேள்வி இன்னொரு தடவை வேணாலும் கேட்கிறேன். முதல்லயே சொல்லிட்டேன். இல்ல நான் முதல்லயே சொல்லிட்டேன், இன்னும் மேட்சே ஆரம்பிக்கல அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் அந்த கப்பை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கப்பை ஏற்கனவே வச்சிருக்க டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆஸ் ஆஃப் நோ. அண்ட் அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸும் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க என்ன மாதிரி ஃபைட்டு கொடுக்க போறாங்கன்றதே எனக்கு தெரியல. ஃபைட்டுக்கு தயாராயிட்டாங்களா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. இன்னும் வந்து நெட் பிராக்டிஸ் மட்டுமே வந்து வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் நெட் பிராக்டிஸை முடிச்சுட்டு ஃபீல்டுல வந்து போடணும். ரைட், டைம் இருக்குது, பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இப்பதான் சீட்டே பிரிச்சிருக்காங்க, அதுக்குள்ள நாங்க வந்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ
ஒரு ஸ்டெப் கதம் ஆகே அப்படின்னு. வெரி குட். அட்லீஸ்ட் இப்போவாத கொஞ்சம் வேலையை ஆரம்பிங்க, அதான் முக்கியம். சோ கிரவுண்ட் லெவல்ல அப்ப நம்ம திருப்பி இன்னொரு தடவை அனலைஸ் பண்ணுவோம். நீங்க வந்து ஒண்ணுமே ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றதுனால. ஏன்னா வேலை ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றது இருக்கு சிவா. அத வந்து ரைட், நாங்க தான் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு மக்கள் இடத்துல நீங்க கொண்டு போய் உங்களை முன்னிறுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த விழாத்துக்குளம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னெடுத்துக்கின்றார்கள். பட் திமுகவா இருந்தா அவங்க ரேஞ்சே வேற. இந்நேரத்துக்கு எவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்துல இறம்பி இருக்குவாங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி லெத்தார்ஜிக்கா இருந்தா என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சி அப்படின்றது அகௌரவம் கிடையாது சிவா. உங்களை ஆளுங்கட்சியா மாத்திக்கிறதுக்கு அது ஒரு ட்ரைனிங் பீரியடு. இங்க நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்றதை பார்த்துதான் ஜனங்க உங்களை ஆளுங்கட்சி ஆக்குவாங்க. அத திமுக 10 வருஷம் கரெக்டா பண்ணாங்க. அதுவும் கடைசி ஒரு 3-4 வருஷம் சரியா பண்ணாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல தான் அவங்க ஆளுங்கட்சி ஆனாங்க. அதே மாதிரி நீங்க இங்க பெர்ஃபார்ம் பண்ணாதானே உங்களை வந்து மேல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அதை பண்ணணும். பிலோ பார், அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே. திரைப்படங்கள்ல ரொம்ப எல்லாரும் நிமிர்ந்து பார்த்த ஒரு பர்சனா இருந்தாரு கமலஹாசன். ஆனா அரசியல்ல அவர் ரொம்ப சுவாரஸ்யமான பர்சனா ஆயிட்டு வர்றாரு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழக அரசியல்ல. சோ தியாகம் இல்ல கடமை அப்படின்னு சொல்றாரு. அவர் கடமையை செஞ்சிருக்காரா இல்லாட்டி தியாகம் பண்ணிருக்காரா? ஏன்னா ஸ்டாலின் வந்து அவர் செஞ்சது தியாகம் அப்படிங்கிறாரு. சோ அவர் செஞ்சது தியாகமா கடமையா என்ன நடக்குது? மடமை. குட். சொல்லுங்க, கொஞ்சம் எக்ஸ்பான்ஷனோட சொல்லுங்க அப்பா. அது வந்து அதாவது மடமை எதுனா கமலஹாசனுடைய மடமை கிடையாது. சொல்லலாமா? நடிப்பு திறமைன்னு சொல்லலாம். இன்னும் அவர் ரொம்ப நல்லவன் யோகியான்னு வந்து மத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காருல்ல, அந்த நடிப்பு திறமைன்னு சொல்லலாம். ஆனா என்னதான் நடிச்சாலும் ஸ்கிரீன்ல அதை ஆக்டிங்க பார்க்கும்போது ஜனங்க சொல்லுவாங்க, என்னமா நடிக்கிறாரு பாரியா அவரு அப்படின்னு. சோ அது நடிப்புன்றது தெரிஞ்சு இவங்க ஒன்னா நினைக்கலாம், ஆஹா ஜனங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா நடிக்கிறார் அதானே சொல்லுவாங்க. நீங்க சினிமால நல்லா நடிச்சா நல்லா நடிக்கிறாருப்பா அவரு அப்படின்வாங்க. அவரு நல்ல திருடனா இருந்தார், நல்ல ஹீரோவா இருந்தான்னு யாராவது சொல்றோமா? பாருங்க, அந்த சினிமால அவர் நல்ல அப்பாவா இருந்தார் மகாநதியில, யாரும் சொல்றது கிடையாது, என்னமா நடிக்கிறார் அப்படின்னு. சோ அதைத்தான் இன்னைக்கும் ஜனங்க சொல்லி நிக்கிறாங்க. ஆஃப் ஸ்கிரீன்லயும் சினிமா விட்டு கழுத்தை புடிச்சு அவரை வெள்ள தள்ளிட்டாங்க அப்படின்ன பிறகும் அவர் எங்க கழுத்தை புடிச்சு வெள்ள தள்ளினாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்க சினிமா வால்ல தொடர்ந்து ஊத்திக்குது அப்படின்னாலே அதான் அர்த்தம். நீங்க வந்து விடாம அதெல்லாம் முடியாது, நான் எடுக்கிறது தான் சினிமா, நீ அதை பார்த்துதான் ஆகணும், அது உன்னுடைய தலையெழுத்து அப்படின்னு ஓஹோ ப்ரொடக்ஷனுடைய ஒரு பேர் வந்து செலபா மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரைட்டு, உங்க ஸ்பான்சர் பண்றதுக்கு யாரோ இருக்காங்க, அதனால நீங்க படம் எடுத்து மத்தவங்க கழுத்து அறகுறீங்க. மேபி நான் இப்படி நினைக்கிறேன், நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கின்னு ரிமோட் எல்லாம் தூக்கி வச்சு போட்டு அவங்கள பத்தி கழுவி ஊத்தி குடும்ப அரசியல்ன்ற பேர்ல நாட்டையே கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு உங்க ஓட்ட போட போறீங்களா அப்படின்லாம் வந்து தொண்டையில கிச்சு வந்த மாதிரி பேசி எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு ஓட்டு போடாம என்ன கூட ஜெயிக்க விடாம என்ன நாசம் பண்ணீங்களே ஜனங்களே, உங்களை இனிமே அவங்க காசை வச்சே படம் எடுத்து உங்களை எப்படி கழுத்த இருக்கிறான் பாருங்க அப்படின்னு ஏதோ பழிவாங்குற நடவடிக்கை மாதிரி தெரியுது அவருடைய சினிமாக்கள்லாம். சரி, அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். இப்போ அவரு திறமை அப்படின்னீங்க. ஆமா, திறமை எப்படின்னா தன்னுடைய மானம் மரியாதை அதையெல்லாம் ஏதோ பெருசா இருக்கா மாதிரி அதை அடமான வச்சு எம்பி சீட்டு வாங்கினது ஒரு திறமை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலும் ஐயோ அவர் யாருங்க, அவரு இவ்வளவு பெரிய அறிவுஜீவிங்க அப்படின்னு ஒரு கும்பலை சொல்ல வச்சுன்னு சுத்தி நிக்கிறவன் அதை வந்து திறமை அப்படின்னு சொல்லலாம். யார் பேசினது எப்ப பேசினது அப்படின்னு நமக்கே தெரியாம யாரோ மண்டபத்துல எழுதி கொடுத்ததை கொண்டாந்து ஒரு A4 ஷீட்ல வச்சுக்கின்னு பாராளுமன்றத்திலேயே போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டோமே, அத வந்து ஒரு பெரிய திறமை அப்படின்னு சொல்லலாம். வெளில படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்த பிறகுதான் கழுவி ஊத்துறாங்க, எப்பா நீ யார சொல்லிக்கிற, அது யார் சொன்னது அப்படின்னு. ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம துப்பினா தொடச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே கடந்து போறாரு பாருங்க, ஒரே வரியில ஒரு பதில் சொல்லிவிட்டு அத ஒரு பெரிய திறமை அப்படின்னு சொல்லலாம். தான் கிட்ட கொஞ்சம் கூட மானம் மரியாதை வெக்கம் ரோஷம் சூடு சொரணை எதுவுமே இல்லாட்டாலும்
என்னவோ டார்ச் சின்னம் இல்லைன்னா நாங்க நிக்க மாட்டோம், அதை வந்து நாங்க தியாகம் பண்றோம் இல்ல கடமைன்னு சொல்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு ஜிலேபி பீஞ்சினுக்கிறார் பாருங்க, அத திறமைன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் போய் சேர்றாங்க, அதாவது கழுவி கழுவி ஊத்திட்டு அதையே குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லல சிவா. இவங்க கட்சியில ஒரு முக்கிய மூத்த உறுப்பினராக இருக்கின்றவா ஸ்ரீபிரியா அவர்கள் அவங்களுடைய வீடியோ ஒண்ணு எடுத்து இப்ப சுத்த விட்டுங்கிறாங்க. என்னங்க இது மல்லாக பத்தினி எச்சிட்டு போற மாதிரி இது, நீங்க யார சொன்னீங்கன்னா அந்த காலத்துல இவர் போகமாட்டாருன்னு நினைச்சுன்னு இங்க இருந்து திமுக அந்த பக்கம் போறவங்களை பார்த்து இவங்க சொல்லிக்கிறாங்க. அப்புறமா தான் தெரியுது தலைவரே அந்த பக்கம் போட்டாரு அப்படின்னு. இப்ப அவரை பார்த்து கழுவி ஊத்துன மாதிரி இருக்குது. இல்ல கழுவி ஊத்துனத அப்படியே குடிச்சா மாதிரி அப்படின்னு சொன்னாங்கல்ல, இது உங்க தலைவரை பார்த்து சொன்ன மாதிரி இருக்குது. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போய் நிற்கிறாரு பாருங்க. ஒரு விஷயங்க, நீ 1000 சொல்லு, 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேர் முன்னாடி நான் ஒரு எம்பின்னு கௌரதியா சொல்லிக்கணும், நீ சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா அதெல்லாம் நடக்குமா? பதவி வாங்கிட்டல, உன்னால முடிச்சுதாது. அந்த திறமை இருக்கு பாருங்க, வேணாம் அந்த திறமை எல்லாம் நமக்கெல்லாம் வேணாம். நமக்கு இந்த மானம் மரியாதை சூடு சொரணை இது மட்டுமே போதும், பதவி வேண்டாம். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வந்து சிலர் திமுக பீப்புள் வந்து கமலஹாசனை ட்ரோல் பண்ணிருக்காங்களா, அந்த தகவல் எனக்கு வந்தது. நேர்களே நீங்களே நோட் பண்ணீங்க, உங்க கமெண்ட்ல எழுதுங்க இதை பத்தி. அதாவது சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி டார்ச் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு பாத்தியா அப்படின்னு பேசிட்டு போனாங்களாம். இது உண்மையா எனக்கு வந்த தகவல். இல்ல வழக்கமா இங்க சொல்லுவாங்க சூரியனுக்கே டார்ச்சா, ஆமா திருநெல்வேலியே அல்வாவா அப்படின்வாங்க. இவர் சூரியன் முன்னாடி டார்ச் ஒத்திக்கு போட்டா வேலைக்கு ஆகுமா? அதனாலதான் போல இது. சரி விடுங்க, சுத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு கட்சியை கொண்டு போய் சேர்த்து போட்டாரு. இப்ப மிஞ்சி போனா ஒரு 4-5 பேர் இருக்காங்க கூட கட்சியில, அவ்வளவுதான். அவர்தான் முன்னாடியே சொல்லிட்டாருல, எம்எல்ஏ பதவி ஆசைப்பட்டு யாரும் வராதிங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா அடமான இப்போ நம்ம இருக்க சொத்தெல்லாம் வித்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், இல்ல ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறோம், இல்ல பொண்ணு பிள்ளை ரெண்டுத்தையும் படிக்க வைக்கிறோம், ஏதோ சம்திங் சொத்தெல்லாம் வித்து பண்ணிடுறோம். இப்ப அடுத்தது அவங்க மேல் படிப்பு படிக்க வராங்க அப்படின்னா, அப்ப இனிமே என்ன யாரும் வந்து படிக்க வைக்க சொல்லாதீங்க, இனிமே என்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா விற்கிறதுக்கு எதுவும் கிடையாதுன்றதுனால. அதே மாதிரிதான் ஏற்கனவே கொஞ்சம் இருந்த மான மரியாதையை வித்துதான் எம்பி பதவி வாங்கிக்கிறாரு. இனிமே நீங்க பாட்டுக்கு வந்து எம்எல்ஏ பதவின்னு கேட்டீங்கன்னா எதை விற்கிறதுன்னு தெரியல போலது. அதனாலதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு ரொம்ப உஷாரா. அதாவது இந்த விஷயத்துல சொல்லலாம், முன்னாடி வரப்போவத பின்னாடியே இல்ல பின்னாடி வரப்போவத முன்னாடியே ஏதோ ஒண்ணு விடுங்க, முன்னாடி பின்னாடி அவ்வளவுதான். பாருங்க, இதுவும் அந்த பஞ்சதந்திரம் மாதிரியே வருது. நான் என்னத்த பண்றது, முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது அப்படின்னு. சோ இத வேணா அவருடைய திறமைன்னு சொல்லலாம். எப்படியும் நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, அசிங்கப்படுத்த போறாங்க, அதனால முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்ட்டுதான் யாரும் எம்எல்ஏ பதவி ஆசைப்பட்டு என் கூட வராதிங்கன்ட்டாரு. இத ஒண்ணா பெரிய திறமைன்னு சொல்லலாம் சிவா. ஓகே சார். சோ நம்ம இவர் வந்து அடுத்த லைன்ல இருக்காரா என்னன்னு தெரியாது, ஆனா சும்மா அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இப்ப தாவேகாக்கு இன்னும் ரெலவன்ஸ் இருக்கா? அவங்களோட ஓட் கட்டிங் ஃபேக்டர் மட்டும்தானா, இல்லாட்டி ஏதாவது ரெலவன்ஸ் இருக்கா தேர்தல் கிரவுண்ட்ஸ்ல? முதல்ல தாவேகா எங்க இருக்குன்னு கேளுங்க, அப்புறம் ரெலவன்ஸ் இருக்கான்னு சொல்லலாம். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னாதான் அதுக்கு ரெலவன்ஸ் இருக்கா இல்லையா? பெரம்பூர்ல நிக்க போறதா தகவல் இருக்கு. அவர் பெரம்பூர்ல வீடு பார்த்துட்டு இருக்காரு, ஆபீஸ் செட்டப் பண்ண போறாரு. எங்க இருக்குன்னு கேக்குறீங்களே, சென்னையிலேயே பெரம்பூர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. பனையூர்ல நிக்கிற மாதிரியே தெரியல, வளகாப்பு காது குத்துக்கதான் போய் நின்று நிக்கிறாரு, போட்டோவுக்கு போஸ்ட் குத்து நிக்கிறாரு. ஒரு கல்யாணம், ஒரு வளகாப்பு, ஒரு ரிசப்ஷன் விட மாட்டேங்கிறாரு. அங்கெல்லாம் போனா கூட்டம் வருது கிடையாது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்கறது கிடையாது, பவுன்சர்ஸ் வருது கிடையாது. ஆனா ஜனங்களை சந்திங்க மட்டும் என்ன பண்றது, ஜனங்க அப்படிங்கிறாங்க, டே மேல வந்து முய்க்கிறாங்க, என்ன பண்றது, அவங்க எல்லாம் நல்ல ரிச் பீப்புள், டீஜென்டா இருப்பாங்க, இந்த மாதிரி ஜனங்க கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாரா? அதாவது 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகா காணாம போயிரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன இருந்தாலும் எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை இல்லையா, அதனாலதான் தப்பா சொல்லியிருக்கேன். தேர்தலுக்கு முன்னாடியே காணாம போயிரும் போல இருக்குது. இவங்களும் இவங்க கட்சி நடத்துற லட்சணமும் 50 பேரோ 60 பேரோ வச்சு நேரு காணலாம். எனக்கு சுத்தமா புரியல. நாளைக்கு சென்னையில தாஜ் கோரமண்டல்ல 234 சீட்டுக்கும் 234 வேட்பாளரையும் மொத்தமா ஒரே இடத்துல அறிமுகப்படுத்த போறாரு. எங்க அறிமுகப்படுத்த போறாரு? தாஜ் கோரமண்டல் சென்னையில இருக்கு. தாஜ் கோரமண்டல்லையா? ஹோட்டல் சார். எப்படி அந்த ஹோட்டல்ல ஏதாவது எலெக்ஷன் பூத் வைக்கிறாங்களா? அதுக்கு வந்து அனுமதி கேட்டிருக்க, அனுமதி கிடைச்சிருக்கிறதாவும் தகவல் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் சொன்னேன், they are all rich people.
அங்க இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஆனா என்ன பார்க்க வர ரசிகர்கள் அப்படியே மேல வந்து புடுங்குறாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது, ரசிகர்களோட ஒரே காதுகுத்துக்கு எதிர்பார்ப்பா போகும்போது. அவர் தனியா வருவாரா, துணையோட வருவாரா? அதுதான் அவங்க எதிர்பார்ப்போம். இல்ல நான் என்ன சொன்னேன், இந்த கல்யாணம் காதுகுத்து இங்க போகும்போதெல்லாம் அவருக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னா இல்லையா? ஏன்னா ரிச் பீப்புள், அதனாலதான் போலகுது. யாருமே நம்மளாம் வந்து நான்லாம் அப்படி வெளில நின்று கூட பார்க்க முடியாத தாஜ் கோரமாண்டல் ஹோட்டல், பண்ணையூர் பனையார், சி பனையூர் பண்ணையாரா கொளருது அப்படின்றது கரெக்டா தான் இருக்குது போல இது. இவர் தான் வந்து மக்களுக்காக யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஃபார் தட் மேட்டர் எந்த ஹோட்டலா இருக்கட்டும், அங்க வந்து இந்த மாதிரி வேட்பாளர் அறிமுகம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? இதுக்கே இவ்வளவு செலவு பண்றாங்கன்னா அப்ப எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? போட்ட பணத்தை வந்து எடுக்கணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்களா? எல்லாம் தமாஷாகுது. நான் வந்து இதை ரொம்ப காமெடியா பார்த்துட்டு இருக்கேன் சிவா. நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க. வேணாம், காமெடி இஸ் எ சீரியஸ் பிசினஸ், அப்படி வச்சுக்கலாம். இந்த நேர்காணலுக்கு வரும். எப்ப இந்த நேர்காணல் எல்லாம் நடத்தினாங்க? 234 பேர் எப்படி செலக்ட் பண்ணாங்க? திமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து நேர்காணல் நடந்துருக்குது. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இன்டர்வியூ போகிறார். சார், மீடியா பீப்புள் வந்து அங்க போய் அவங்க அதை பத்தி சொல்லாட்டி நீங்க குறையா சொல்ல முடியுமா? அவங்க எடுத்திருக்கலாம்ல. யாரு? செய்தி வரணும்ல, இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு செய்தி வரணும்ல. என்ன எல்லாமே ரகசியமா? இது என்ன வந்து விஜய்? ஓ வெரி குட். நேர்காணல் அப்படின்னால நம்ம கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம்ல, ரெக்கார்டர் இல்லாம தான் நேர்காணல்னு சொல்லுவான்ல. அதனாலதான் வேட்பாளர் நேர்காணல் கூட ரொம்பவே ரகசியமா வச்சுக்கிறாங்க போல இது. அதாவது 50 பேரோ 60 பேரும் சொன்னாங்க சிவா. அவங்க வந்து இந்த மாதிரி வேட்பாளர் தேர்வு நடக்கின்றது அப்படின்னு நடுவில் ஒரு செய்தி பார்த்து நான் அப்பயே கேட்டேன், 50 பேரோ 60 பேரோன்னு எத்தனை தொகுதிக்கு அப்படின்னு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு, அங்க கேள்வி கேட்கிறாங்க, இதெல்லாம் வீடியோ வருது. குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 10 பேராவது போவாங்க திமுக. ஆனா தாவேகா மாபெரும் கட்சி இல்லையா? 45% ஓட்டு ஆல்ரெடி அவங்க ரீச் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால ஒரு தொகுதிக்கு வந்து 20 பேராவது வந்திருக்கணும் இல்லையா போட்டி போடுறதுக்கு? சரி 10 பேர்னு கூட வச்சுப்போம் சிவா. 50 பேர் 60 பேர்னா எத்தனை தொகுதிக்கு சிவா? 5-6 தொகுதியோட முடிஞ்சிருது இல்ல? மீதி 228 தொகுதிக்கு எப்ப நேர்காணல் நடந்தது? அப்ப நேர்காணலே நடக்காம டைரக்டா 234 பேர் அப்படின்னா அப்ப இதெல்லாம் யாரு வெட் பண்ணது? எப்படி சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல புஷி ஆனந்த் உங்களுக்கு ஒரு 60, அதை ஒரிஜினா உங்களுக்கு ஒரு 60, ஜான் ஆபிரகாம் நீங்க ஒரு 60 கொண்டாங்க அப்படின்னு ஏதாவது ஆளாளுக்கு டார்கெட் கொடுத்தாங்களா? புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வந்து ஒரு தற்கூரி அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது இங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அதை பாருங்க, நாங்க தான் இங்க எல்லாம், நாங்க வெளில வர வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் வந்து அவர் பாட்டுக்கு அப்பப்போ ஒரு வளகாப்பு, ஒரு காது குத்து, ஒரு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்தா போதும். இந்த வெளில எல்லாம் மூஞ்ச காமிக்க கூடாது. கரெக்ட். ஒரிஜினா சொன்னார்ல, இது மாதிரி நடிகர்கள்லாம் வந்து வெளில அடிக்கடி மூஞ்ச காமிச்சாங்கன்னா இது போயிடும் அப்படின்னு. சோ அத்தொட்டி இப்படியே வச்சுக்கிறாங்க பொழுது. அப்படியே ஜனங்கள்லாம் ஏங்கணும், தலைவர் வருவாரா, அவரை பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு. இவங்களே வந்து ஏதாவது கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னா அந்த கல்யாணத்துக்கு வாங்க, இந்த கல்யாணத்துக்கு வாங்க, இவங்களே இன்விடேஷன் அனுப்புவாங்க பொழுது. ஆனா அந்த கல்யாணம் எல்லாம் வந்து கோடீஸ்வரங்க கல்யாணமா இருக்கணும். சோ அந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் நடந்ததுன்னா இந்தியாவில எங்க நடந்தாலும் இல்ல ஒருவேளை வெளிநாடுகள்ல நடந்தாலும் அங்க போனார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அது போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. இது இவங்கதான் வந்து அரசியல்ல ஜெயிச்சு இது பண்ண போறாங்களா? விடுங்க. 234 பேர், வெரி குட், செம காமெடி. எப்படி தேர்ந்தெடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. எப்படி 234ல 117 விஜய், 117 விஜயா? இவங்க தானே சொன்னாங்க எடையாளர்ல வந்து ஒரு ஆண் எடையாளர் ஒரு பெண் எடையாளர் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி 117 ஆண் வேட்பாளர் 117 பெண் வேட்பாளர் அப்படின்னு போட வேண்டியது தானே? செய்வாங்களா சார்? நீங்க தாஜ் கோரமண்டல் போய் பார்த்து வாங்க சார். நீங்க ஸ்பான்சர் பண்றீங்களா? வாழ்க்கையில முதல்ல போய் பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹைபோதெட்டிக்கல் கேள்வி. நீங்க வந்து ஒளிவு மறைவு இல்லாம பேசலாம். உங்க கற்பனை குதிரையை கொஞ்சம் தட்டி விட வேண்டியிருக்கும். மே 4 போயிட்டு வரேன். மே 4 எப்படி இருக்க போறது? போன தடவை எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நான் ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிட்டேன், பாருங்க எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு என்ன வந்து ரிசல்ட்டை லைவா அனலைஸ் பண்ணு அது இது அதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கே வீடியோ எடுத்து வச்சுட்டேன். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வது எப்படி. நிஜமா போன எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு என்னுடைய சேனல் அப்போ ஜாம்பவான்ல இருக்கும்போது நான் முதலே சொல்லிட்டேன் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இதுதான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வது எப்படி அந்த வீடியோ தான் நான் போட்டேன், வேற எதுவுமே போடல. அநேகமா மே 4 அன்னைக்கு டெய்லி பஞ்சில வந்து
மிக்சர் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஆர்எல்ஸ் மிக்சர் சாப்பிடுவது கரெக்ட். மிக்சர் செய்யறது ரொம்ப கஷ்டம். மிக்சர் வாங்குவது எப்படின்னு போடுங்க சார். மிக்சர் ரொம்ப வெரைட்டியா வருது. ஏங்க மிக்சர் வாங்கணும்னா அப்புறம் நான் வெளில எல்லாம் கேமரா தூக்கிட்டு போனோம், அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், வெளில வந்தா அவனுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டா கொடுக்கணும், அதெல்லாம் வேலையாகாது. நம்ம கிட்ட கேமராமேனே கிடையாது. ஏதோ எடிட்டரே வந்து தர்மத்துக்கு நம்மளோட ஓட்டின்னு இருக்கிறான். இதெல்லாம் செலவு வைக்கிற வேலை. அதனால கடையில போயிட்டு ஒரு 100 கிராம் மிக்சர் வாங்கிட்டு வந்தோமா, அப்படியே நம்ம பாட்டுக்கு தின்னமா, கேமரால எடுத்தோமா, மிக்சர் சாப்பிடுவது எப்படி? ரிசல்ட்டுக்கு வாங்க சார். அதுதான் சொல்றேன், மிக்சர் சாப்பிடுவது எப்படி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மிக்சர் தான் சாப்பிட்டுக்கிறாங்க போல இது. இதுக்கு மேல நான் சூசகமா சொல்ல முடியாது சிவா. சரி, ஓகே நேயர்களே, உங்களுக்கு இந்த நேர்காணல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. நீங்க எழுதுங்களேன், மே நாள் எப்படி இருக்கலாம்ட்டு படிக்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி. நன்றி சிவா, நன்றி.